வெல்கம் டு ராமன் அகாடமி. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எஸ்எஸ்சி சிஜிஎல் மெயின்ஸ் டயர் 1ல் கேட்ட மேக்ஸ் ஹார்டஸ்ட் கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியான செஷன் தான் இது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் சம் பார்ப்போம். A payment of rupees 120 is made with 10 rupees, 5 rupees and 2 rupees coins. A total of 25 coins are used. Which of the following is the number of 10 rupee coins used in the payment? Okay, ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தவரை கொஞ்சம் லாஜிக்கலாக நீங்கள் யோசிச்சா தான் இந்த கொஸ்டின் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஏன்னா சரி ஓகே, இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணச்சு உங்களுக்கு தெரியும். 25 காயின்ஸ்னு சொல்லியிருக்காங்களா? 25 காயின்ஸ்னால் இப்போ 10 ரூபி காயின்ஸோட டோட்டல் காயின்ஸ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கூடும். 5 ரூபீஸ் காயின்ஸோட டோட்டல் காயின்ஸ் வந்து ஒய்ன்னு வச்சுக்கூடும். அதே மாதிரி 2 ரூபி காயின்ஸோட டோட்டல் காயின்ஸ் வந்து இசட்னு வச்சுக்கூடும். அப்புறம் நமக்கு இதிலேருந்து என்ன தெரியும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன 25ன்னு வந்துடுமா? ஓகே, அதே மாதிரி நம்ம இந்த காயின்ஸ் எல்லாம் மேட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்கிது? 120. அப்படின்னா 10 இன்ட்டு எக்ஸ் குவான்டிட்டி தானே, 10x. அதே மாதிரி 5y ப்ளஸ் 2z இஸ் ஈக்குவல் டு நமக்கு 120ன்னு கிடைக்குமா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னா நமக்கு 3 வேரியபிள் இருக்குது, 2 ஈக்குவேஷன்ஸ் தான் இருக்குது. அப்படின்னா நம்ம வந்து இதிலேருந்து எக்ஸ் என்ன ஒய் என்ன இசட்னு தனித்தனியாக கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, அப்படின்னா இதை வந்து நம்ம லாஜிக்கலாக யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சம்மெலாம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ணலான்னா கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிக்கணும். எப்படின்னா இப்போ இந்த யூனிட் டிஜிட் கான்செப்ட் வச்சு தான் இது பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், செகண்ட் ஈக்குவேஷனில் யூனிட் டிஜிட் வந்து 0வாக இருக்கா? அப்படின்னா இந்த மூணு இதையும் கூட்டினா நமக்கு வந்து 0 வரணும் யூனிட் டிஜிட்டு. இந்த மூணோட யூனிட் டிஜிட்டையும் கூட்டினா நமக்கு வந்து 0 வந்துச்சுன்னா அதான் ஆன்சர். அப்படின்னா இங்கே வந்து எக்ஸ் 10 இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்குது. அப்படின்னா எக்ஸுக்கு வந்து என்ன வேல்யூ போட்டாலும் 1 போட்டாலும் 0 தான் வரும். யூனிட் டிஜிட் 2 போட்டாலும் 0 தான் வரப்போகுது. அப்படின்னா இதோட யூனிட் டிஜிட்டுக்கு எந்த ஒரு இஷ்யூ இல்லை, ப்ளஸ்ன்னு வரும். ஓகே, இப்போ வந்து ஒய்க்கு பாருங்களேன், ஒய்க்கு வந்து 1 போட்டால் 5ன்னு வரும். ஓகேவா? 2 போட்டால் தான் 0 வரும். அப்படின்னா 2, 4, 6, 8ன்னு சொல்லிட்டு ஈவன் நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படின்னா ஒய்யோட வேல்யூ வந்து 0வாக வரணும்னா யூனிட் டிஜிட்டு ஒய்க்கு வந்து நம்ம 2, 4, 6, 8ன்னு சொல்லிட்டு அப்படியே போட்டுக்கிட்டே போகலாம். ஓகே, அடுத்தது பாருங்கள், இதுக்கு வந்து யூனிட் டிஜிட் வந்து நம்ம 0 வரணும்னா என்ன பண்ணலாம்? இசட் வந்து ஒரு 5ஓட மல்டிப்புளாக இருந்தால் தான் 0 வரும். ஏன்னா இது 2 ஒரு ஈவன் நம்பர், அதோட 5 இன்ட்டு பண்ணால் தான் 0 வரும். அப்படின்னா 5, 10 அப்படின்னு போய்கிட்டு இருக்குமா? அப்படின்னா இசட்டுக்கு வந்து 0 போடணும்னா இசோட மல்டிபிள் நமக்கு என்னவாக இருக்கணும்? 5 மல்டிபிள் 5, 10, 15 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நமக்கு இங்கே 25 காயின்ஸ்னால் நம்ம 20 வரை வரலாம். ஓகேவா? இதுதான் பாசிபிலிட்டி. அப்படின்னா இதோட இப்போ வந்து இதை நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஓகே, நமக்கு இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இசட் வந்து ஒரு 5ஓட மல்டிப்புளாக தான் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுல. அப்போ நமக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் சம் சால்வ் பண்ணணும். இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? 10 ரூபி காயின்ஸோட குவான்டிட்டி கொடுத்துருக்காங்களா? அப்படின்னா 10 ரூபி காயின்ஸோட குவான்டிட்டி வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கலாமா? அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து ஒவ்வொரு இதுலேயும் சப்ஸ்டியூட் பண்ணால் தான் நம்ம வந்து ஆப்ஷனை செக் பண்ண முடியும். நமக்கு இதில் 3 வேரியபிள் இருக்கிறதுனால ஒரு வேரியபிள் வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணணும். இப்போ வந்து ஒய்க்கு வந்து 2, 4, 6, 8ன்னு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது கம்பேர் பண்ண சொல்ல இசட்டுக்கு வந்து கம்மியாக தான் வரும். ஓகேவா? அப்படின்னா நம்ம வந்து ஒய்யை வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணிடுவோம். ஒரு ஈக்குவேஷன் நம்ம வந்து ஒய்யை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கு அடுத்த செம்ம ஆப்ஷனை வச்சு சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். அப்படின்னா ஒய்யை கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இன்ட்டு 5ஆல் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை இன்ட்டு 5ஆல் பண்ணால் இங்கே 5xன்னு வரும். அதே மாதிரி இங்கே வந்து 5yன்னு வரும். இங்கே 5zன்னு வரும். 5 இன்ட்டு 125 125ன்னு வரும். ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணுங்கள். மைனஸ் போட்டுருவோம். அப்படின்னா இங்கே என்ன வரும்? -5x வரும். அதே மாதிரி இதுக்கும் கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் 3z இஸ் ஈக்குவல் டு 5ன்னு வருமா? ஓகே, நமக்கு வந்து 3z இஸ் ஈக்குவல் டு 5ன்னு வருது. இப்போ நமக்கு என்னென்னா z இஸ் ஈக்குவல் டு நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்படி கண்டுபிடிக்க சொல்ல இசட்டோட வேல்யூ நமக்கு கிடைக்கும். அந்த இசட்டோட வேல்யூ வந்து 5ஓட மல்டிப்புளில் இருக்குதான்னு பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதான் ஆன்சர். ஓகே, அப்படின்னா இப்போ ஏக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்படின்னா எக்ஸுக்கு 6 கொடுங்க. -5 இன்ட்டு 6 13 வரும். அப்படின்னா 3z 30 வந்து -30 அங்கே போச்சல 5ஓட ப்ளஸ் ஆயிரும். அப்படின்னா 35 வரும். அப்படின்னா இசட் இஸ் ஈக்குவல் டு 35/3ன்னு வரும். ஸோ அப்படின்னா இது ஃப்ராக்ஷன் இருக்குது, நமக்கு 5ஓட மல்டிப்பிளில் இல்லை. அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பு. அடுத்து செகண்ட் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் நமக்கு தப்பு. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள் 4. அப்படின்னா -4 5 இன்ட்டு 4 வந்து 20ன்னு வரும்.
-20 அப்படின்னா அங்கிட்டு போச்சு +25 வரும். அப்படின்னா 3 is equal to 25 வரும். அப்படின்னா z is equal to 25/3 வரும். ஸோ செகண்ட் ஆப்ஷனும் கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் தேர்ட் ஆப்ஷனுக்கு இது பண்ணி பாருங்கள். 10 போடுங்க. -5 × 10 -50 வரும். அப்படின்னா 3 is equal to 50 + 5 55 வரும். அப்படின்னா z is equal to 55/3 வரும். ஸோ இதுவும் கிடையாது, ஏன்னா இதுவும் ஃப்ராக்ஷனில் தான் இருக்குது. ஓகே, அப்படின்னா மொதல் 3 ஆப்ஷனும் வரல நமக்கு. அப்படின்னா 4வது ஆப்ஷன் இருக்கிறதுங்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 4வது ஆப்ஷன் இது பாருங்கள். 5 × 8 -14 வரும். -40 எங்கே போச்சல +40னா 40 + 5 45 வரும். அப்படின்னா 3z is equal to நமக்கு 45 வரும். அப்படின்னா என்ன வரும் 15. ஸோ 15 z is equal to 15 வருது. 15 வருது ஒரு 5ஓட மல்டிபிள். அப்படின்னா நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்படின்னா நமக்கு டி தான் ஆன்சர்னு சொல்லிட்டு போட்டுடலாம். ஸோ இந்த சம்மை நீங்கள் இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். ஓகே, அடுத்த சம் பார்ப்போம். அடுத்த சம் வந்து ஒரு ஜாமெட்ரி சம். சீக்கண்டை வச்சு ஒரு சம் கொடுத்துருக்காங்க, வாங்க பார்ப்போம். A secant PAB is drawn from an external point P to the circle with center O at O, intersecting it at A and B. ஓகே, ஒரு சீக்கண்ட் வரைஞ்சிக்கணும். ஸோ ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கணும். ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருச்சாச்சு. அதில் பிங்கிற அவுட் சைட்லேருந்து ஏபிங்கிற 2 சீக்கண்ட் வந்து நமக்கு வந்து சர்க்கிளை மேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஏபின்னு வச்சுக்கணும், இதை பின்னு வச்சுக்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, OP is equal to send with center O சொல்லிட்டு நம்ம ஓன்னு கொடுத்துக்கலாம். OP is equal to இப்போ 17 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓபினா இது வந்து 17 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓபினா இங்கேருந்து இங்கே வர நமக்கு 17 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்து PA is equal to 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து PB is equal to 22.5. அப்படின்னா PBனா இங்கேருந்து இங்கே வர 22.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. தென் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இந்த இடத்த சின்னு வச்சுக்கிடலாம். அதே மாதிரி இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க டி. ஏன்னா நமக்கு சீக்கண்டோட ஒரு சர்க்கிளில் 2 சீக்கண்ட் காமன் பாயிண்ட்லேருந்து அவுட்டர் சைடில் ஒரு காமன் பாயிண்ட்லேருந்து 2 சீக்கண்ட் வந்து சர்க்கிளில் மேட் ஆச்சுன்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலானா ஒன்றுமே இல்லை, இந்த இருக்குல்ல, இந்த பிசி × பிடி இஸ் ஈக்குவல் டு பிஏ × பிபி. ஓகேவா, அதாவது இந்த பிசி இன்ட்டு ஃபுல்லாக பிடி ஈக்குவல் டு அதே மாதிரி பிஏ × பிபி. ஓகேவா, ஃபுல்லாக பிபி. ஸோ இதுதான் அதோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் போட்டால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, நமக்கு வந்து இதில் வந்து தெரியும் நமக்கு வந்து சிடி CO is equal to 6, அதே மாதிரி OD is equal to 6ன்னு நமக்கு தெரியும். ஸோ நமக்கு வந்து இந்த ஃபார்முலாவுக்கு போடுங்க. பிசினா என்ன, பிசி is equal to நமக்கு வந்து தெரியாது, ஏன்னா PO தெரியும். PO வந்து 17. அப்படின்னா பிசி நமக்கு என்னென்னு தெரியும்னா CO வந்து மைனஸ் பண்ணும். அப்படின்னா 17 - 6ன்னு இப்போ CO வந்து நமக்கு ரேடியஸ் தானே. அப்படின்னா 17 - 6 போடலாமா, 17 - 6. ஓகே, அதே மாதிரி PD ஈக்குவல் டு என்ன, நமக்கு PO வந்து 17, OD is equal to 6. அப்படின்னா 17 + 6ன்னு போடலாமா, 6. ஓகே, ஈக்குவல் டு PA வந்து என்ன 12. அப்படின்னா PB is equal இன்ட்டு என்ன 22.5. 22.5னா 45/2ன்னு போடலாமா. ஸோ இந்த 2க்கு இதுக்கும் கேன்சல் ஆனால் 6ன்னு ஆயிரும். ஸோ 6 × 24, 6 × 30. ஸோ இங்கே வந்து 270ன்னு வரும். 270. இங்கே வந்து A - B A + B ஃபார்முலாவில் இருக்குது. அப்படின்னா 17² வந்து 289 -r² வருமா. அப்படின்னா r² நமக்கு என்ன வரும் 19 வரும். அப்படின்னா r is equal to என்ன √19. ஸோ நமக்கு இதான் ஆன்சர். ஸோ இந்த சம்மை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து சீக்கண்ட் 2 சீக்கண்ட் வந்து அவுட் சைடில் காமன் பாயிண்ட்லேருந்து சர்க்கிளில் வந்து மேக் ஆகிருந்துச்சுன்னா அதோட ஃபார்முலா இதுதான். ஓகே, அடுத்த சம் பார்ப்போம். அடுத்த சம் இதுவும் கொஞ்சம் லாஜிக்கலாக நீங்கள் யோசிக்கக்கூடிய சம் தான். இதுவும் அந்த யூனிட் டிஜிட் வச்சு தான் லாஜிக்கலாக யோசிக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் சம் பார்ப்போம். Cindy bought 15 apples and 12 oranges and paid a sum of ₹447 for the purchase. Which of the statement given below is inconsistent with the information given in the previous statement, leading to the no possible prices of the two fruits? ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, முதல் ஒரு ஈக்குவேஷன் மாதிரி 15 ஆப்பிள் அண்ட் 12 ஆரஞ்சோட விலை 447 கொடுத்துருக்காங்களா. இந்த ஆர்டரில் இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி மற்ற இதில் வந்து 3 ஈக்குவேஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும், ஒரு ஈக்குவேஷன் தப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எந்த ஈக்குவேஷன் வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி
வராது, தப்பான இதாக இருக்குது, ஓகேவா, இன்கன்சிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்கல்ல, இன்ஃபர்மேஷன் தப்பாக இருக்கோ அதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் 4 இதுலையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும், எது வந்து ஆன்சர் தப்பாக இருக்கோ அதான் ஆன்சர். அப்புறம் அதுக்கு வந்து நமக்கு ஒரு ஆப்பிளோட விலை ஒரு ஆரஞ்சோட விலை தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி கெஸ் பண்ண போகிறோங்கிறது தான் ட்ரிக்கே. அப்படின்னா 15 ஆப்பிள்ஸ் ப்ளஸ் 12 ஆரஞ்ச் ஈக்குவல் டு நமக்கு 447 சொல்லியிருக்காங்களா, 447. இப்போ நமக்கு யூனிட் டிஜிட் தான் இதுலேயும் யூஸ் பண்ணார். யூனிட் டிஜிட் வந்து இதில் வந்து 7 இருக்கா, அப்போனா இந்த ரெண்டு இதில் இந்த ஃபஸ்ட்டு 15Aல ஒரு இன்ட்டு ஏ வந்து போட்டு ஒரு யூனிட் டிஜிட் வரும், 12 இன்ட்டு ஆரஞ்சோட விலையை போட்டு ஒரு யூனிட் டிஜிட் வரும். அந்த ரெண்டையும் யூனிட் டிஜிட்டையும் கூட்டினா நமக்கு 7 வரணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகே, அப்போனா இப்போ நமக்கு வந்து இதில் 15 கொடுத்துருக்காங்களா, 15 கொடுத்துருக்கனால ரெண்டு யூனிட் டிஜிட் வந்து 2 பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஒன்று 0வாக இருக்கலாம், ஒன்று 5ஆக இருக்கலாம். இது வந்து ஏக்கு வந்து நம்ம ஈவன் நம்பர் கொடுத்தா 0வாக வரும், ஏக்கு வந்து ஈவன் நம்பர் வந்துச்சுன்னா 0 வரும், ஏ வந்து ஆட் நம்பர் வந்துச்சுன்னா 5 வரும். ஒருவேளை ஏ வந்து ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா இதோட யூனிட் டிஜிட் வந்து 5ன்னு கிடைக்குமா. ஓகே, ஏவோட இது வந்து ஆடாக இருந்துச்சுன்னா 5ன்னு கிடைக்கும். அப்போ 5ஆக இருக்கும்போது இங்கே வந்து நமக்கு என்ன வரணும், யூனிட் டிஜிட் 2 வந்தால் தானே இங்கே வந்து 7 வரணும். அப்படின்னா ஒரு ஆரஞ்சோட விலை இருக்குல்ல, அதோட இது வந்து நமக்கு அதோட யூனிட் டிஜிட் வந்து எதுவாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து 2 வரும்னா 1 தானே. இதோட ஆரஞ்சோட யூனிட் டிஜிட் 1 இருந்தால் தான் 1 × 2 யூனிட் டிஜிட் வந்து இங்கே 2 வரும். அப்படின்னா தான் இங்கே வந்து யூனிட் டிஜிட் 7க்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். அப்படின்னா இங்கே வந்து என்னவாக இருக்கலாம், 11ஆக இருக்கலாம், அல்லது 21 இருக்கலாம், இல்லாட்டா 31 இருக்கலாம். ஸோ இந்த இதில் வந்து பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, இந்த ஆர்டரில் போகும். அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த ஆரஞ்சு இருக்குல்ல, ஆரஞ்சோட இதை வந்து 11, 21ன்னு சொல்லிட்டு எடுத்து நம்ம வந்து கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும். அப்படி இப்போ பார்க்க சொல்ல தான் நமக்கு வந்து ஆன்சர் வரும். ஒரு ஆப்பிளோட விலை என்ன, ஒரு ஆரஞ்சோட விலை என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, இப்போ ஆரஞ்சோட விலை வந்து நமக்கு 11, 21 அதோட மல்டிப்பிளில் தானே போகுது. நம்ம 11 எடுத்துக்கிடலாம். அப்புறம் 11 எடுத்தோன்னா 15A ப்ளஸ் 12 இன்ட்டு ஒரு ஆரஞ்சோட விலை வந்து 11 எடுத்துக்கிட்டோம்னா ஆரஞ்ச் இஃப் ஆரஞ்ச் 1 ஆரஞ்ச் ரேட்டு வந்து ₹11 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் பாசிபிலிட்டிக்காக. 11 எடுத்தோம்னா 12 × 11 132. அப்போனா ஈக்குவல் டு 447 வருமா. ஸோ 132 அங்கே போச்சுன்னா நமக்கு என்ன வரும், 15A. இப்போ 132 அங்கிட்டு போக சொல்ல நமக்கு வந்து வர்ற ஆன்சர் வந்து 15ஓட மல்டிப்பிளாக இருக்கணும். ஏன்னா இங்கே வந்து 15 இருக்குல்ல, 15ஓட மல்டிப்பிளாக இருந்தால் தான் ஆன்சர் ரைட்டு. அப்படின்னா 132 அங்கிட்டு போக சொல்ல நமக்கு என்ன வரும், 5, 4ல் 3 போட்டால் 1, அப்படின்னா இங்கே வந்து என்னவாக இருக்கும், 3 வரும். அப்படின்னா 315 15ஓட மல்டிப்பிளா அப்படின்னு பாருங்கள். 15ஓட மல்டிப்பிள் தானே. ஒரு 15 2 15 30, ஒரு 15 15. அப்படின்னா ஏசி ஈக்குவல் டு நமக்கு 21 வருமா. அப்படின்னா ஆப்பிளோட விலை 21, ஆரஞ்சோட விலை 11 தான் நம்ம சப்ஜெக்ட் பண்ணோம். ஆரஞ்சோட விலை வந்து 11. ஓகே, ஆரஞ்சோட விலை வந்து 11. ஸோ இந்த ரெண்டையும் வந்து ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் நீங்கள் போட்டு ஆன்சர் டோட்டல் இந்த விலை வந்து கரெக்டாக வருதா அப்படின்னு பார்க்கணும். அப்படி எது வரலையோ அதான் ஆன்சர். அப்படின்னா ஏசி ஈக்குவல் டு ஆப்பிள் ஈக்குவல் டு 21னா இங்கே இன்ட்டு 21 போட்டோம்னா இன்ட்டு 21 போட்டோம்னா 25 × 21 என்ன வரும், 525 வருமா, 525. அதே மாதிரி 20 × 11 ஆரஞ்சோட விலை போட்டால் 220 வருமா, 220. அப்படின்னா ரெண்டையும் கூட்டினா 745 வருதா. ஆன்சர் ஃபஸ்ட் இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. அடுத்து ரெண்டாவது இதுக்கு போடுங்க, 10 × 21 வந்து 210 வருமா, 210. அதே மாதிரி ஆரஞ்சு வந்து 11 × 13 வந்து 143 வருமா. அப்படின்னா என்ன வரும், 353 வரும். ஸோ ஓகே, ரெண்டாவது இதுவும் கரெக்டாக தான் வருது. அடுத்து மூணாவதுக்கு செக் பண்ணி பாருங்கள், 12 × 21. அப்படின்னா 12 × 21 210 + 42 252 வரும். அதே மாதிரி 8 × 11 வந்து 88. ஸோ 252னா 260 + 8 340 வரும். ஸோ 340 வந்து ஆன்சர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. அடுத்து 21, ஆப்பிளோட ரேட்டு வந்து 21ன்னு போடுங்க. 35 × 21 என்ன வரும், 350 785ன்னு வரும். ஸோ 28 × 11 என்ன வரும், 250 + 28 308ன்னு வரும். ஸோ இது ரெண்டையும் இது பண்ணால் 1093 வரும். ஸோ 1093னா நமக்கு இங்கே 1029 இருக்குது. அப்படின்னா ஆன்சர் தப்பு. அப்படின்னா நமக்கு எது தப்பாக இருக்கோ அதான் நமக்கு அதை தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஆப்ஷன் டி தான் நமக்கு ஆன்சர் கரெக்டு. ஓகே, இந்த மாதிரி தான் இந்த சம்மை சால்வ் பண்ணணும். கொஞ்சம் நீங்கள் லாஜிக்கலாக யோசிக்கணும். ஓகேவா, ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் அந்த லாஜிக்கலாக யோசிச்சிங்கன்னா ஈஸியாக சம்மை சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து ஸோ
அடுத்து ஒரு டைம் அண்ட் ஒர்க்கை வச்சு ஒரு சம் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். The tank is filled by 3 pipes with different uniform flow rates. While the first 2 pipes are operating simultaneously, they fill the tank in the same duration that the third pipe takes to fill it alone. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இதிலேருந்து ஃபஸ்ட்டு லைன்லேருந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா A + B வந்து என்ன எஃபிஷியன்சி ரேஷியோவில் இருக்கோ அதான் சியோட எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா A + B வந்து ஒரு ஒர்க் பண்ணுறான்னா சி வந்து ஒரு ஒர்க் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த லைன் பாருங்கள். இந்த செகண்ட் பைப் கேன் ஃபில் த டேங்க் 5 hours குயிக்கர் தேன் த ஃபஸ்ட் பைப். இந்த செகண்ட் பைப்புனா மொத்தம் 3 பைப் இருக்குது, ஏ பி சின்னு சொல்லிட்டு. செகண்ட் பைப்பு வந்து 5 hours குயிக்கர் தேன் த ஃபஸ்ட் பைப்புன்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா செகண்ட் பைப்பு வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கணும்னா ஃபஸ்ட் பைப்பு வந்து +x+5 இருக்குமா? ஏன்னா இதை விட ஏவை விட 5 hours வந்து பி வந்து கம்மியாக இருக்குன்னு குயிக்கர்னால் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, எக்ஸு. அதே மாதிரி எட் 4 hours ஸ்லோவர் தன் த தேர்டு பைப். தேர்டு பைப்பை விட 4 hours வந்து ஸ்லோவராக இருக்குது. அப்போனா 4 hours ஸ்லோவராக இருக்குன்னா சிங்கிறது வந்து ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ணுது. அப்படின்னா x-4 போட்டுக்கலாமா? ஓகே, இந்த இதெல்லாம் நல்லா எழுதி தெரிஞ்சிருக்கணும். தி செகண்ட் பைப் கேன் ஃபில் த டேங்க் 5 hours குயிக்கர் than த ஃபஸ்ட் பைப். ஃபஸ்ட் பைப்பை விட 5 hours வந்து குயிக்காக வந்து செகண்ட் பைப்பை வந்து நிறச்சிருது. அப்போனா இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து 5. இதில் வந்து ஏவை விட பி வந்து 5 hours லெஸ் தானாக வந்து ஃபில் பண்ணுது. அதே மாதிரி தான் இதுக்கும் 4 hours லெஸ் தான் இருக்கும். பியை விட சி வந்து 4 hours லெஸ் தானாக ஹவர்ஸில் வந்து ஃபில்லப் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நம்ம இது தெரிஞ்ச உடனே நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இங்கே A + Bயை வச்சு தானே எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. A + B எஃபிஷியன்சி தான் சி எஃபிஷியன்சி கொடுத்துட்டாங்க. அப்போனா ஏவும் பியும் வச்சு நம்ம வந்து இது வந்து டைம் ரேஷியோ. ஸோ எஃபிஷியன்சி ரேஷியோன்னு இருக்கும், அப்படி இன்வெர்ஸாக இருக்கும். அப்புறம் இங்கே எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா இங்கே x+5ன்னு இருக்குமா? ஓகே, அப்புறம் இதை ரெண்டையும் இன்ட்டு பண்ணால் நம்ம டோட்டல் ஒர்க் வருமா? இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணால் டோட்டல் ஒர்க்னு வரும். நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க கொஞ்சம் ஃபஸ்ட்டு இதில் A + Bயோட எஃபிஷியன்சி வந்து என்னவோ அதான் சியோட எஃபிஷியன்சி. அப்புறம் A + B எஃபிஷியன்சி என்ன? x+5. அப்படின்னா 2x+5 வருமா? அப்படின்னா இதோட எஃபிஷியன்சி என்ன வரும்? 2x+5 வருமா? ஸோ இதை ரெண்டையும் இன்ட்டு பண்ணால் டோட்டல் ஒர்க்கு வருமா? ஸோ டோட்டல் ஒர்க்கை சேம் பண்ணுங்கள், ஈக்குவேட் பண்ணுங்கள். அப்போனா ஏவோட டோட்டல் ஒர்க் என்ன? x+5 × x = அதே மாதிரி சியோட டோட்டல் ஒர்க் என்ன? x-4 × 2x+5. ஓகே, இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுங்கள். என்ன வரும்? x² + 5x = 2x² + 5x - 8x - 20. ஓகே, இந்த 5xக்கு இந்த 5x கேன்சல் ஆயிரும். இந்த x² அங்கிட்டு போக சொல்ல 2x² x கேன்சல் +x² வரும். x² - 8x - 20 = 0ன்னு வருமா? ஸோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுவோம்? இங்கே -20 இன்ட்டு பண்ணால் -20 வரணும், ப்ளஸ் பண்ணால் நமக்கு +8 வரணும். ஓகே, அப்புறம் நமக்கு வந்து என்ன பண்ணணும்? என்ன போடலாம்? π2 20ன்னு போடலாமா? ஸோ π2 20ன்னு போடலாம். 20ன்னு போட்டோம்னா நமக்கு என்ன வரும்? 10 hours இல்லைனா 2 hoursன்னு வருமா? ஸோ இங்கே -8 ப்ளஸ் பண்ணால் இங்கே -2 போட்டுக்கிடும். 10 × -2 -20, 10 -2 வந்து +8ன்னு வருமா? அப்படின்னா 10 hours இருக்கணும் இல்லை 2 hours இருக்கணும். அப்படின்னா நமக்கு வந்து 10 hours எடுத்தால் தான் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். 2 hours எடுத்தோன்னா நமக்கு இங்கே வந்து நெகட்டிவில் போயிடும். சிக்கு வந்து 2 போட்டோன்னா -2ன்னு ஆயிரும். அப்படின்னா நமக்கு வந்து x = இதில் வந்து 10 ஹவர்ஸ்ன்னு நமக்கு தெரியுது. நமக்கு எதோட இது கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த டைம் நீடட் ஃபார் த ஃபஸ்ட் பைப் டு ஃபில் த டேங்க். ஃபஸ்ட் பைப்புக்கு வந்து டைம் என்ன வந்துடும்? x+5. அப்படின்னா 10 + 5 15 hours வந்திருக்கும் ஆன்சர். 15 hours. ஓகே, ஸோ இந்த சம் இப்படி குவான்டிட்டி ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணணும். நீங்கள் வந்து ரொம்ப குயிக்காக நீங்கள் கால்குலேஷன் இருந்தால் சீக்கிரம் போட்டுடலாம். ஓகே, இந்த விஷயம் தான் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இந்த டைப் சம் வந்து நிறைய திருப்பு கேட்டிருக்காங்க, அதனால் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த சம் பார்ப்போம். அடுத்த சம் வந்து a rectangular courtyard is 4 meter 95 centimeter long and 16 meter 65 centimeter broad. It is to be paved with the square tiles of the same size. Find the least number of such square tiles required to pave the rectangular courtyard. ஸோ ஓகேவா? அப்படின்னா ஒரு கோர்ட்யார்டு இருக்குது. அதோட இது வந்து என்னென்னா லாங் வந்து எவ்வளோன்னா 4 meter
95 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா இதை வந்து 4 மீட்டர்னால் இதுக்கு எழுதிட்டோம்னா என்ன வரும், 400 + 95 வருமா, 495 சென்டிமீட்டர்னு எழுதிடலாம். அதே மாதிரி இங்கே 16 மீட்டர் 65 சென்டிமீட்டர்னால் என்ன வரும், 1665 சென்டிமீட்டர்னு போட்டுடலாமா. ஸோ அப்படிங்கும்போது இதில் வந்து இதில் வந்து எல்லா இதுலேயும் வந்து பேவ்டு வித் ஏ ஸ்கொயர் டைல்ஸ், ஒரு ஸ்கொயர் டைல்ஸ் வந்து எல்லா இதுலேயும் வந்து பதிக்க போகிறாங்க. ஆஃப் த சேம் சைஸ் தான். ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் சச் ஸ்கொயர் சைஸ் ரிக்யூர்ட் டு பேவ் த ரெக்டாங்குலர் கோர்ட்யார்ட். லீஸ்ட் நம்பர் வந்து எவ்வளவுக்குள்ளே லீஸ்ட் நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா லீஸ்ட் நம்பர் இப்படி கேட்டிருக்காங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளவு பெரிய சைஸில் வந்து அந்த ஸ்கொயரை மேக் பண்ணால் இந்த ஹரிசாண்டல்லையும் வெர்டிக்கலையும் கரெக்டாக பொருந்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்றுமே இல்லை, இந்த 495க்கும் 1665க்கும் ஹெச்சிஎஃப் எடுத்தால் போதும். ஹெச்சிஎஃப் எடுக்கிறது தான் நீங்கள் வந்து இதோட ஸ்கொயர், அந்த உள்ள ஸ்கொயர் பே பண்ண போகிறீங்கள அதோட சைடாக இருக்கும். அப்படின்னா ஹெச்சிஎஃப் என்னென்னு பாருங்கள். மொதல் இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், 5ஆல் மல்டிபிள் பண்ண இது பண்ணலாமா. அப்படின்னா 9×5 45, 9×5 45 வரும். இங்கே 3×5 15, 3×5 15, 3×5 15ன்னு வரும். ஸோ 9ஓட மல்டிபிள் ஆகிருக்கு. ஸோ 9ஆல் இது பண்ணால் 11. இங்கே வந்து என்ன வரும், 9 27, 7 63ன்னு வரும். ஓகே. அப்போனா நமக்கு என்ன வரும், 50 45. ஸோ இதோட சைடு, இந்த உள்ள பே பண்ணுறோட சைடு வந்து 45 சென்டிமீட்டராக இருக்கும். ஓகேவா. 45 சென்டிமீட்டராக இருக்கும். அப்போனா நீங்கள் வந்து எது இந்த லாங்கு கேப்பில் வந்து எவ்வளோ இது பண்ண போகிறோம், அதே மாதிரி இங்கே வந்து எவ்வளோ பே பண்ண போகிறோம்னு இருக்குல்ல, அது வந்து என்னவா இருக்குன்னா கீழே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, எல்சிஎம் கண்டுபிடிச்சா இது வரும்ல 11 and 37 இருக்கும். ஸோ இங்கே வந்து 11 வந்து பே பண்ணுவோம், இங்கே வந்து இந்த வரிசையில் வந்து 37 பே பண்ணுவோம். ஸோ அப்போ நமக்கு அதோட எண்ணிக்கை தானே கேட்டிருக்காங்க. அப்படின்னா 11 × 37 போட்டாலே நமக்கு ஆன்சர் வரும். 11 × 37 என்ன வரும், 370 + 37 407 வரும். ஸோ 407 தான் ஆன்சர். ஓகே. ஸோ நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுதான் வந்து இந்த சைடு, அந்த உள்ளே பே பண்ணுற ஸ்கொயரோட சைடு. அப்படின்னா 45ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நீங்கள் இதில் வந்து என்னன்னு தெரிஞ்சு 95 45ன்னு தெரிஞ்சிருச்சா. இப்போ வந்து ஏரியாவை ஈக்குவல் பண்ணலாம் இன்னொரு இதில். ஸோ உள்ள பதிக்க போகிற இது வந்து 45, இதுவும் ஒரு 45னா இதோட ஸ்கொயர் வந்து 45 × 45 × n எவ்வளோ இது வந்து பதிக்க போகிறோமோ அதை என்னன்னு வச்சுக்கோன்னா n × 45 × 45 = ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன, L × B தானே. அதே மாதிரி இங்கே 495 இருக்கா, 495 × 1665. ஸோ இப்போ சால்வ் பண்ணுங்கள். ஒரு 45 ஒரு 45 45, இங்கே ஒரு 45 45ன்னு வரும். அதே மாதிரி இங்கே வந்து 9ஆல் டிவைட் பண்ணுங்கள். 50 45, 9 9 9, அப்படின்னா எத்தனை வரும், 7 இருக்கும். 89 72, இங்கே 4 இருக்கும். 50 45. ஸோ 5ஆல் இது பண்ணிடுங்க. 3×5 15, 3 7×5 35, அப்புறம் 11 × 37 407ன்னு வருமா நமக்கு ஆன்சர். ஸோ நம்ம இந்த இதை இப்படி டேரெக்டாக ஈக்குவல்லாம் பண்ண தேவையில்லை. இங்கே டேரெக்டாக ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சல ரிமைனிங் இருக்கிற கீழே இருக்குல்ல, இதை இன்ட்டு பண்ணாலே ஆன்சர் வந்துடும். ஓகே. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ரொம்ப ஈஸியான சம் தான். அடுத்த சம் பார்ப்போம். ஸோ அடுத்த சம் ட்ரிக்னாமெட்ரி சம் ஒன்று போட்டிருக்காங்க, வாங்க பார்க்கலாம். ஓகே. என்ன கொடுத்துருக்காங்க, P cos A + 2Q sin Aன்னு கொடுத்துருக்காங்களா. அதிலிருந்து நமக்கு ஒரு இதை வந்து கண்டுபிடிக்க, இன்னொரு இதில் வந்து 2P cosecant A ப்ளஸ் மைனஸ் Q secant A = 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இங்கே ஈக்குவல்ட்டுண்ணே. அப்போனா சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு வரும். இந்த காசு அங்கிட்டு கொண்டு போயிருங்க, காஸ் தீட்டா வருமா, = P/2Qன்னு எழுதிக்கலாமா. அப்புறம் இதிலேருந்து நமக்கு என்ன தெரியும், tan தீட்டா = P/2Q. அப்படின்னா tan தீட்டான்னு நமக்கு என்னென்னு தெரியும், இதுதான் தீட்டான்னு வச்சுக்கிறோம். tan தீட்டானா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் தானே. ஆப்போசிட் வந்து P இருந்துச்சா, இந்த அட்ஜசன்ட் வந்து 2Qவாக இருக்கும். அப்படின்னா வந்து ஹைப்போடெனிஸ் என்னவாக இருக்கும், P² + 4Q² ரூட்டாக இருக்குமா. ஓகே. அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும் ஹைப்போடெனிஸ். ஸோ இந்த ஈக்குவேஷனில் இப்போ வந்து நமக்கு வந்து 3மே தெரிஞ்சிருச்சு, ஆப்போசிட் அட்ஜசன்ட் அண்ட் ஹைப்போடெனிஸ். இதை வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்படின்னா 2P × cosecant Aனா என்ன வரும்,
கொசிக்கன்னா சைனோட ஆப்போசிட் தானே, எது ஹைப்போட்டனிஸ் பை ஆப்போசிட் டைரக்ஷன் வருமா? அப்படின்னா ரூட் பி ஸ்கொயர் ப்ளஸ் 4q ஸ்கொயர் டிவைடட் பை பி போட்டலாமா, மைனஸ் அதே மாதிரி இங்கே q சீக்கன் ஏக்கு என்ன போட போகிறீங்க, சீக்கன் ஏ என்ன ஹைப்போட்டனிஸ் பை அட்ஜசன்ட் தானே, அப்படின்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் 4q ஸ்கொயர் டிவைடட் பை 2qன்னு போட்டுக்கலாமா. இங்கே பிக்கும் கேன்சல் ஆயிரும், இங்கே 3 வரணும். அதே மாதிரி க்யூக்கும் கேன்சல் ஆயிரும். இப்போ 2 ரூட் ஆஃப் இதிலேருந்து இது ரெண்டுலேருந்து காமன் எடுத்தோன்னா 2 - 1 1ன்னு வரும். அப்படின்னா நமக்கு என்ன வரும், ரூட் பி ஸ்கொயர் ப்ளஸ் 4q ஸ்கொயர் இஸ்குவல் டு இப்போ இங்கே 2 இருக்குல்ல, கீழே 2 இருக்குல்ல, ஸோ இங்கேயும் 2 இருக்குனால இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், கீழே 2 ஆயிரும். அப்படின்னா டினாமினேட்டர் காமனாக வரும். அப்படின்னா ரூட் பி ஸ்கொயர் ப்ளஸ் 4q காமனாக எடுத்துருங்க. அப்படின்னா என்ன வரும், ரூட் பி ஸ்கொயர் ப்ளஸ் 4q ஸ்கொயரை காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளே வந்து 2 × 4 4 மைனஸ் 1, அதே மாதிரி கீழே டிவைடட் பை 2ன்னு இருக்குமா, இஸ் ஈக்குவல் டு 3ன்னு வரும். ஓகேவா? அப்படின்னா இப்போ வந்து இங்கே வந்து 4 - 1 3ன்னு வரும். அப்படின்னா இந்த 3க்கும் இதுக்கும் கேன்சல் ஆயிரும். அப்படின்னா ரூட் பி ஸ்கொயர் ப்ளஸ் 4q ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வரும். ஓகே, ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணால் நமக்கு பி ஸ்கொயர் ப்ளஸ் 4q ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு வரும். ஸோ ஆன்சர் 4 தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, 4 தான். டேரெக்டாக நீங்கள் வந்து டேன் தீட்டா போட்ட உடனே நீங்கள் வந்து அந்த ட்ரையாங்கல் வரைஞ்சி ஆப்போசிட் அட்ஜசன்ட் ஹைப்போட்டனிஸ் போட்டு இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஓகே தேங்க்யூ. ஸோ யாரும் ராவன் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வாட்ச் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நிறைய வரும். ஓகே, தேங்க்யூ.